Taste the Daily. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருப்பதாகவும் எங்கு நோக்கிலும் கஞ்சா புழக்கம் பாலியல் தொல்லைகள் அதிகரித்துள்ளதாகவும் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தின் போது அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, எங்க பார்த்தாலும் கஞ்சா போதை. அதே போல இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு பிராந்தி விற்கிறாங்க, சாரா விற்கிறாங்கன்னு சொல்லி மோசமான ஆட்சியாக திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சி எப்ப வீட்டுக்கு போகணும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு போகணும். நம்முடைய திட்டங்கள் சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். ஏதாவது ஒரு திட்டத்தை நான் கொண்டு வந்து திமுக இதே இடத்துல பைக் போட்டு தொடச்சுங்க. 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஏதாவது இந்த குடியமுத்தூருக்கு, தொண்டாம் தொகுதிக்கு, கோவை மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை நாங்க திமுக இந்த ஆட்சியில செஞ்சோம்னு சொல்லுங்க. எதுவுமே செய்யாம முடிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த சொத்து வரி உயர்வு, சொத்து வரி எல்லாம் எவ்வளவு கட்டுறீங்க? இருக்க பில்டிங் எல்லாம் வியாபாரம் நிறைய இருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க? இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு யாரும் கேள்வி கேட்கறதுக்கே ஆள் இல்ல. இன்னைக்கு எதுவுமே கேட்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு கடுமையாக விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் மிக கடுமையாக விலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருமே வீடு கட்ட முடியாது, ஒரு இடம் வாங்க முடியாது, ஒரு லோடு மண் எடுக்க முடியாது. மண் எடுத்தா வந்து நின்னுக்குவாங்க வசூலுக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதுவரை தமிழகத்தில் இருந்ததில்லை. அப்படி மோசமான ஆட்சியாக இன்னைக்கு திமுக ஆட்சி.